சுவாமியே, நான் உம்முடைய தயவும் கிருபையும் நாடி பணிவுடன் மனந்திரும்பிய மனதுடன் உம்மிடத்தில் வருகிறேன். உமது வசனம் கூறுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொள்ளும்போது அவர் நம்பிக்கையாளராகவும் நீதிமானாகவும் இருந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை எல்லா அநீதி நிலையிலும் இருந்து சுத்திகரிக்கிறார். 1 யோவான் 1:9. கர்த்தரே, நான் என் பாவங்களை உம்மிடத்தில் ஒப்புக்கொள்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் என்னை சுத்தமாக்கி என் உள்ளத்தை புதியதாக மாற்றுவாயாக. தேவா, என் உள்ளத்தை சுத்தமாக உருவாக்கு. என் உட்புறத்திலே உறுதியான ஆவியை புதுப்பிக்கவும். சங்கீதம் 51:10. என்னை பாவத்திலிருந்து விலகி நீதியுடன் நடக்க உதவுவாயாக. ஏனெனில் உமது வசனம் கூறுகிறது, மனந்திரும்புங்கள், திரும்பி தேவனை நோக்கி வாருங்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அதனால் கர்த்தரிடமிருந்து புத்துணர்ச்சி வரும். அப்போஸ்தலர் அதிகாலை 3:19. பிதாவே, நான் என் வாழ்வை முழுவதுமாக உமக்கு சமர்ப்பிக்கிறேன். என் மனதின் முழு ஆவியோடும் உம்மை தேட உதவுவாயாக. உமது வசனம் கூறுகிறது, நீங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை காண்பீர்கள். எரேமியா 29:13. என் ஆசைகள் உமது சித்தத்துடன் ஒத்திருக்கட்டும். உம்மை அதிகமாக அறிய தாகியிருப்பதாகவும் இருக்கட்டும். கர்த்தரே, பரிசோதனைக்கு அடிமையாகாமல் தடுக்க எனக்கு ஆற்றல் கொடுப்பாயாக. ஏனெனில் உமது வாக்குத்தத்தம் கூறுகிறது, மனுஷருக்கு சாதாரணமான பரிசோதனைதான் வந்திருக்கிறது. தேவன் நம்பிக்கையுடையவர், நீங்கள் சகிக்க முடியாத அளவிற்கு பரிசோதிக்கப்படுவதற்கு அவர் இடமளிக்க மாட்டார். 1 கொரிந்தியர் காலை 10:13. நான் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துடன் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவுவாயாக. நான் தினமும் ஜெபிக்கவும் உமது முகத்தை நாடவும் உமது சந்நிதியில் நிலைத்திருக்கவும் உறுதிபூண்டுள்ளேன். உமது அளவளாவற்ற அன்புக்கும் மன்னிப்பிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீங்கள் தேவனை அணுகுங்கள், அவர் உங்களை அணுகுவார். யாக்கோபு 4:8 என்ற உமது வாக்குத்தத்தத்தை நான் நம்புகிறேன். இயேசுவின் பராக்கிருதமான நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன்.